ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 23. எபிசோடு 22 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரைனா சைடிலேருந்து அட்டாக்கை இறக்க அல்ட்ரேக்கர் கடைசி செகண்டில் அதை எஸ்கேப் பண்ணுறாரு. ஆனால் அந்த கேப்பில் நம்ம ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு காணாமல் போய் ட்ராக் பண்ணவே முடியாத அளவுக்கு ஸ்பீடாக மறைகிறான். உடனே அல்ட்ரேக்கர் தன்னை சுற்றி ஒரு வெளிச்சமான பேரியர் ஸ்லாஷ் போட்டு ஸ்பேஸை அவர் கண்ட்ரோலில் கொண்டு வராரு. ஆனால் அப்போ தான் மெயின் ட்விஸ்ட் புரியுது. நம்ம ஆளோட ரியல் டார்கெட்டு அவரே கிடையாது, தலைக்கு மேலே இருக்கிற மானா லேம்ப்ஸ். நம்ம ஆள் சீலிங்கே ஒரு ட்ராப்பாக மாற்ற அந்த லேம்ப் எல்லாமே இப்போ கீழே உடஞ்சி விழுது. அந்த சத்தத்துலேயும் கன்ஃபியூஷன்லையும் நம்ம ஆள் எங்கே இருக்கானே தெரியலை. அல்ட்ரேக்கர் நிமிந்து பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஆள் நடுவில் இருந்து வந்து அவரை லாக் பண்ணிவிட்டு ரைனா இப்போ அடின்னு சிக்னல் தரான். இந்த ட்ராப் ரொம்ப சிம்பிள். இது ஒன்று பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஸ்பெல் கிடையாது. சும்மா ஃப்ளாஷ் அண்ட் சவுண்டு மேஜிக்கை வச்சு கண்ணையும் காதையும் பிளாக் பண்ண மட்டும்தான் நம்ம ஆள் பிளான் பண்ணான். டைமிங் பக்கான்னு நம்ம ஆள் இப்போ ஃபினிஷிங் மூவை ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஆள் ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால கண்ணை மறைச்சிக்கிறான். ஆனால் அல்ட்ரேக்கர் எதிர்பார்க்காம கண்ணை மூட வேண்டியதாயிருச்சு. சண்டையில் பஸ்ட் டைம் அவரோட கிரிப் மிஸ் ஆகுது. நம்ம ஆளோட பவரை சாதாரணமாக எடை போட்டது தப்புன்னு லேட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த கேப்பில் ரைனா வெறியாக இறங்கி அடிக்க நம்மாலும் ஆப்போசிட் சைடில் இருந்து வந்து அவரை லாக் பண்ணுறான். இப்போ நம்ம ஆள் டிராகன் ஸ்லேயிங் டெக்னிக்கோட சாப்டர் 4 பஸ்ட்ரைக் ஃபுல் மூன் ஸ்லாஷை இறக்குறான். அந்த அட்டாக் எக்ஸ்ப்ளோஷன் ஃபோர்ஸில் அல்ட்ரேக்கர் மேலே பயங்கரமாக லேண்ட் ஆகி அவரை பின்னாடி தள்ளுது. புகை அடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா எக்ஸாம் கிரவுண்டு டோட்டலாக காலி. அடிப்பட்ட கேடட்ஸை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கே வர ஒரு ரெட் ஹேர் ஆள், சும்மா எக்ஸாம் வைக்க வந்துட்டு அடுத்தவனோட டிசபிள் இப்படி போட்டு தள்ளுற அளவுக்கு ஓவராக போயிட்டியே, என் டிசபிள் எங்கன்னு அல்ட்ரேக்கரை கிண்டல் பண்ணுறான். அல்ட்ரேக்கர் சைலண்டாக சண்டையில் நடந்ததை யோசிக்கிறாரு. நம்ம ஆள் கடைசி செகண்டில் கவுண்டர் அட்டாக் பண்ணாமல் ஸ்வாடை விட்டுட்டு டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணின அந்த ஒரு மூமெண்ட்டை நினச்சி அவன் வேணும்ன்ட்டு தான் அப்படி பிளான் பண்ணியிருக்கான்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஆள் இந்த சண்டையில் ஜெயிக்கணும்னு நினைக்கவே இல்லை. கிரேடு ஸ்கிப் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகணும், அதுக்காக தான் இவ்வளவு மினிமமாக பவரை காட்டியிருக்கான்னு அல்ட்ரேக்கர் ஒரு முடிவுக்கு வராரு. தன்னோட கையை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோவோட லெவல் என்னன்னு தன்னால் கூட ஒழுங்காக எவாலுவேட் பண்ண முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சீன் இப்போ அகாடமியோட ப்ரொமோஷன் மீட்டிங்க்கு மாறுது. இந்த ஃபைனல் டிசிஷனில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு ஹெட்மாஸ்டர் கேட்க அங்கே யாருமே வாயை திறக்கலை. ஹெட்மாஸ்டர் அவரோட அத்தாரிட்டியை வச்சு இந்த ரிசல்ட்டை அஃபிஷியலாக ஏற்றுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ரைனாவும் டிரெக்டாக சீனியர் கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆகுறாங்க. நம்ம ஆள் ஸ்ட்ரெயிட்டாக 5th இயருக்கும் ரைனா 3rd இயருக்கும் போகிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரோட அட்டென்ஷனும் நம்ம ஆள் மேலே படாமல் இருக்க நம்ம ஆள் வேணும்ட்டே லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணி அடக்கி வாசிக்கிறான். கேல் வித்தைகளை டியூக் அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில் தெரிகிற மெயின் ரோலை ஆண்ட்ரே பார்த்துக்கிறான். நம்ம ஆள் ப்ரொஃபஸர் ஃபேனன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கான். ஆனால் அவர் டெலோஸ் ராயல் மேஜிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு மாறினதும் தூரம் காரணமாக அந்த கனெக்ஷன் அப்படியே கட் ஆகுது. சுற்றி இருக்கிற நோபல் வாரிசுகளோடையும் நம்ம ஆளோட ரிலேஷனை கட் பண்ணிக்கிறான். நம்ம ஆள் ஒதுங்கி இருந்தாலும் அவனுங்க சும்மா இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆளை சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் நம்ம ஆளோட பவரை பார்த்து ஷாக் ஆகி வெறியோட ட்ரைனிங் பண்ண ரூமுக்குள்ளே லாக் பண்ணிக்கிறான். இப்படியே 2 வருஷம் ஓட நம்ம ஆள் கிராஜுவேட் ஆகுறான். நம்ம ஆள் கிராஜுவேட் ஆன உடனே ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப சின்ன வயசில் ஹால்கல்லாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தது நம்ம ஹீரோ ட்ராக்கர்னு தான் நியூஸ் வெளியாகி சும்மா பப்ளிக் ஸ்பெக்டாக்கலாக மாறுது. இதை கேட்டு அவங்க ஃபேமிலி லார்டே செம ஹாப்பி ஆகுறாரு. ஹெட்மாஸ்டரே பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாலும் இந்த யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் டைட்டிலால் நம்ம ஆளோட லோ ப்ரொஃபைல் பிளான் டோட்டலாக டேமேஜ் ஆகுது. காலேஜ் ஜாயின் பண்ண இன்னும் 3 மாதம் டைம் இருக்கிறதால இவன் டெக்கரை ஃபஸ்ட்டு அட்லாஸுக்கு கிளம்ப ஆர்டர் போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் தனியாக போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணுறான். நான் சும்மா தனியாக இருக்கணும், என் பின்னாடி எவனும் வரக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரைமிங்காக வார்னிங் தரான். டெக்கரும் ஓகே சொல்லிடுறான். ஆனால் நிஜத்தில் நம்ம ஆள் என்ன பிளான் பண்ணுறான்னா இந்த லீவை ஒரு கவராக யூஸ் பண்ணி ஆர்கோ அட்வென்ச்சரர் கில்டு மூலமாக அந்த முரட்டு மவுண்டெயினில் இருக்கிற கைசருங்கிற சீக்கிரட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்புறான். நம்ம ஆள் எங்கே போகிறான்ற சீக்கிரட்டை யாருக்கும் சொல்லாமல் நம்ம ஆளோட அசிஸ்டண்டான லியாமை மட்டும் கூப்பிட்றான். லியாம் ஓவராக மரியாதை கொடுக்க நம்ம ஆள் சீனை ஓரமாக வச்சுட்டு மேட்ரை டக்குன்னு ஷார்ட்டாக முடியும்னு சொல்கிறான். வால்ஹலா மேட்ரை நம்ம பிளாக் கார்டை வச்சு ஹேண்டில் பண்ணிவிடுன்னு லியாம் கிட்ட சொல்கிறான். அடுத்த அகாடமியோட ஸ்பெஷல் கிளாஸுக்கு போக போகிற ஆளுக்கு எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்கன்ற ப்ரிடிக்டட் கொஷின்ஸ், ட்ரைனிங் மேனுவல்ஸ், சப்ளைஸ்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரான்.
அவனோட ஃப்யூச்சருக்காக ஒரு முரட்டு ஸ்வாடையும் அட்வான்ஸாக காசு கொடுத்து நம்மளால் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கான். கடைசியாக லியாம் கிட்ட உன்னோட விசுவாசம் எனக்கு எப்போதுமே வேணும்னு நம்மளால் சொல்கிறான். நம்ம ஆள் அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்து லியாம் அப்படியே அழுதுகிட்டு உங்கள் நம்பிக்கையை என்றைக்குமே காப்பாற்றுவேன்னு சத்தியம் பண்ணுறான். ஆனால் லியாம் மறுபடியும் ஓவராக ஃபார்மாலிட்டி காட்ட ஆரம்பித்ததும் நம்ம ஆள் நைஸாக அவனை வார்ன் பண்ணி லாக் பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம ஆளோட ட்ராவல் அப்படியே நார்த் சைடில் இருக்கிற ஆர்கோஸ் கிங்டமுக்கு மாறுது. அந்த மவுண்டைன் பக்கத்தில் இருக்கிற இந்த கண்ட்ரியில் ஏகப்பட்ட டஞ்சன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அந்த மவுண்டைனை ஜோன்ஸாக பிரித்து டஞ்சன் பிஸ்னஸையே ஒரு நேஷனல் இண்டஸ்ட்ரியாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டம் தான் ஆர்கோ அட்வென்ச்சரஸ் கில்டோட மெயின் ஃபவுண்டேஷனாக மாறுது. அங்கே இருக்கிற பிஸியான ரிஜிஸ்ட்ரேஷன் லைனில் நம்ம ஆள் நிற்கிறான். ஒரு வழியாக நம்ம ஆளோட டேர்ன் வருது. நம்ம ஆள் உண்மையான நேமை மறைச்சி ஜீக் முரேன்ற ஃபேக்கான நேமில் பேப்பர் ஒர்க்கை முடிக்கிறான். அஃபீஷியலாக அட்வென்ச்சராக சைன் அப் பண்ணிவிட்டு அந்த கிளர்க்குக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். யாரும் நம்ம ஆள் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு விக்கையும் மேஜிக் லென்ஸையும் மாட்டிக்கிறான். ஏன்னா ட்ராக்கர் ஃபேமிலி வாரிசாக வெளியே சுற்றினா அட்டென்ஷன் கிடைக்கும்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ டிஸ்கோஸ் பக்கா அடுத்து கைசரோட ட்ரெஷரை தேடி ஹண்ட் பண்ண கிளம்புறான். சிட்டியிலிருந்து மவுண்டனுக்கு போகிற மற்ற அட்வென்ச்சரஸ் கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளும் ஒரு வண்டியில் ஏறுறான். அந்த வண்டிங்க எல்லாம் இப்போ கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுற சோனை நோக்கி கிளம்புது. இந்த பீக் சீசனில் கூட்ட நெரிசலுக்கு நடுவில் ஒரு சீட் கிடைச்சதே பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டே நம்மளும் ஓரமாக உட்காடுறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராவலர் தம்பி நீயும் புதுசாக வந்து அட்வென்ச்சரானு பேச்சை கொடுக்க பார்க்குறான். நம்மளால் சும்மா கம்முன்னு இருக்கவும் அவனுங்க புது பைய பயந்துட்டான் போலன்னு தப்பாக கணக்கு போடுறானுங்க. இவன் ஒரு ஈஸி டார்கெட்டுன்னு நினச்சி நீ வேணா எங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோன்னு அவனுங்க பிளான் போடுறானுங்க. நாங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் பெரிய சீனியர்ஸு. தனியாக போனால் டஞ்சனில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் உன்னை கடிச்சு தின்னுடும்னு பீலா விடுறானுங்க. ஆனால் புதுசாக வர பசங்களை ஏமாற்றி பிழைக்கிற லோக்கல் ஃப்ராடு பசங்க தான் இவனுங்கன்னு நம்மளால் ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிடுறான். புதுசாக வர பசங்களை ஆசை காட்டி கூட்டிகிட்டு போய் மான்ஸ்டர்ஸுக்கு இரையாக்குற லோக்கல் கேடி பசங்க இவனுங்கன்னு நம்ம ஆளுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஆள் அவனுங்களை சும்மா சைலண்ட்டாக இருந்து வேடிக்கை பார்க்குறான். அதில் ஒருத்தன் ரொம்ப ஓவராக பேசவும் நம்மளால் அவனை அசிங்கமாக லுக் விட்டுட்டு ஆஃப் பண்ணுறான். அவன் நல்லவ மாதிரி சீன் போட அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளால் கூலாக பின்னாடி இருந்து ஒரு கூட்டமே வருது. நார்மலாக இங்கே மான்ஸ்டர்ஸ் வருமானு கேட்குறான். இதை கேட்டு அந்த ஃப்ராடு பசங்க நக்கலாக சிரிக்கிறானுங்க. தம்பி இதெல்லாம் மெயின் ரூட்டு, சேஃப் ஜோன், இங்கே ஒரு காக்கா குருவி கூட வர முடியாதுன்னு பந்தா பண்ணுறானுங்க. நம்ம ஆள் அவனுங்க பேசி முடிக்கவும் கொஞ்சம் பின்னாடி பாருன்றான். திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு ஓர்க் மான்ஸ்டர் வந்து வண்டியை அடித்து தும்சம் பண்ணுது. காட்டுக்குள்ளே இருந்து இன்னும் ஏகப்பட்ட ஓர்க்ஸு கூட்டமாக வந்து அங்கே இருந்த டிராவலர்ஸ் கார்ட்ஸ் எல்லாரையும் ஸ்பாட்லேயே காலி பண்ணுதுங்க. அந்த இடமே டோட்டலாக ரத்த கலரியாக மாற சேஃப் ஜோனுன்னு சீன் போட்ட பேக் சீனியர்ஸ் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறானுங்க. வண்டி மேலே நின்றுட்டு இருந்த ஒருத்தன் மரண பயத்தில் யாராவது காப்பாற்றுங்கன்னு கதற ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கதறி முடிக்கிறதுக்குள்ள மான்ஸ்டர் அவனை வெட்டி சாக்கிது. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்க்குற நம்ம ஆள் சேஃப் ஜோனில் மான்ஸ்டர் சுற்றுதுன்னா இங்கே இருக்கிற அவுட் போஸ்ட் சிஸ்டமே டோட்டலாக காலின்னு புரிஞ்சுக்கிறான். உடஞ்சி கிடக்கிற அவுட் போஸ்ட்டை போய் பார்த்தா அது ஒரு மரண பூமியாக மாறி இருக்கு. சோல்ஜர்ஸு மொத்தமாக செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஆளுக்கு ஏதோ டவுட் வருது. நம்ம ஆள் பாடிஸை க்ளோஸாக செக் பண்ணுறான். இன்ஜூரிஸ் எல்லாம் மான்ஸ்டர் கீறின மாதிரி இல்லாமல் ஸ்வாடால் பக்காவாக க்ளீனாக வெட்டின மாதிரி இருக்குது. அப்போ இது மான்ஸ்டர் அட்டாக் இல்லை, கொலகாரங்க மனுஷங்க தான்னு நம்ம ஆள் கண்டுபிடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.